தென்றல் அரசு அவர்கள் முழங்க வருகிறார். 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி இருந்தது. இந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் எந்தவித நன்மைகளும் கிடைக்கவில்லை, எந்தவித மக்களுடைய தேவைகளும் பூர்த்தி அடையவில்லை. இதற்கு மாற்றாக அடுத்தது திமுகவை கொண்டு வர வேண்டும். திமுக வந்தால்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று மக்கள் நினைத்தீர்கள். மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள். திமுக ஆட்சி அரியணை ஏறியது. இன்னைக்கு மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அரசு நடத்தி கொண்டு இருக்கிறார்களா? மக்களே, இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன வாக்குறுதி அளித்தார்களோ இன்று வரை முழுமையான வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை. கடந்த 58 ஆண்டு காலமாக அரியணையிலே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி அரியணையில் இருந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் தான். இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் அறிக்கை வரப்போகிறது. தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள். திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும். மறுபடியும் இவர்கள் 2006 என்ன சொல்ல போகிறார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம், முல்லை பெரியார் அணையை உயர்த்துவோம், காவிரி நீரை பெற்று தருவோம். இந்த 58 வருடங்களாக பெற்றுத்தர முடியாத இந்த அதிமுக திமுக கட்சிக்காரர்கள் இந்த 2026 தேர்தலிலும் இதுதான் சொல்ல போகிறார்கள். ஆனால் இதுவரை இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்றால் துளி அளவும் இல்லை. திமுக என்ன சொல்லியது? ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஆட்சி வருவதற்கு முன்னாடி முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலை இறக்கும் பொழுது இந்த மரணத்திற்கு காரணமானவர்களை நீதிமன்றத்தின் முன்னாடி நான் நிறுத்துவேன். நான் முதலமைச்சர் ஆனால் முதலமைச்சராய் 4 வருஷம் ஆகுது. அந்த அம்மாக்கு யாரு காரணம்? யாரை இட்டு வந்து நிப்பாட்டினீங்க? சிறிதாவூர் பங்களாவில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலைக்கு காரணவர்களை நீதியின் முன் நிப்பாட்ட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும், அதுக்கு திமுக ஆட்சிக்கு அரியணையில் அமர வேண்டும் என்று ஸ்டாலின் முழக்கமிட்டார். அரியணையில் ஏறினார். இதுவரை குற்றவாளியை நிப்பாட்டினாரா? அதே போன்று தூத்துக்குடியில அங்க இருக்கக்கூடிய மக்கள் சுவாச பாதிப்பு கோளாறு காரணமாக ஸ்டெர்லைட் நிறுவனத்தை எதிர்த்து போராடினார்கள். வாழ்வதற்கு வழி இல்லாமல் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்த ஆட்சியரை நோக்கி பேரணி மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த அரசு அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசும் அரசு அலுவலர்களும் அங்க இருக்கக்கூடிய வேதாந்தா குழு நிறுவனத்திற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு அங்க போராடக்கூடிய உழைக்கும் மக்களை 13 பேர் தெருநாயை சுட்டுக் கொள்வதை போல சுட்டுக் கொண்டார்கள். இது நாடு அறியும், உலகம் அறியும். ஆனால் ஸ்டாலின் என்ன சொன்னார்? எடப்பாடி என்ன சொன்னார்? எனக்கு இந்த நிகழ்வே தெரியாது, நானே செய்தியில பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் அன்றைய முதல்வர் எடப்பாடியார். ஆனால் ஸ்டாலின் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த 13 எளியவர்களை சுட்டுக் கொன்ற அதிகாரிகளை நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் என்றார். வாங்கி கொடுத்தாரா? இன்னைக்கு வரையும் குற்றவாளிகள் யார்? சுட்டுக் கொன்றவன் யார்? அந்த காவல்துறைக்கு பதவி ப்ரமோஷன் கொடுத்ததுதான் இந்த திமுக அரசாங்கம். உறவுகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று தூத்துக்குடியில காவல் நிலையத்தில் தந்தை மகன் மரணம், ஜெயராஜ் பிளிக்ஸ் அடித்துக் கொண்டார்கள். காவல்துறை தன்னுடைய காவல் நிலையத்திலே நீதி கேட்க சென்ற தன்னுடைய தந்தையையும் மகனையும் கண்ணுக்கு எதிரவே அடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு உலுக்கியது போல இருந்தது அந்த தருணம். இதே ஸ்டாலின் சொன்னார், இன்னைக்கு தமிழ்நாட்டை கேட்பவர்களுக்கு ஆள் இல்லை, எதிர்ப்பவர்களுக்கு ஆள் இல்லை. இந்த அதிமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். திமுக ஆட்சி வருமானால் இந்த கொலைக்கான காரணமானவர்களை குற்றக்கூண்டில் ஏற்றி அவர்களை நான் நிப்பாட்டுவேன் என்றார். இன்னைக்கு வரை அந்த மரணத்திற்கு விடை இல்லை. உறவுகளே, நான் சொல்ல வருகிறது என்ன என்றால், ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு காந்தி அழைத்தார். தலைவர்களே வாருங்கள் என்று. தமிழகத்திலே ஒரு காமராஜர் போனார், ஒரு கக்கன் போனார், ஒரு ஜீவானந்தம் போனார், அதே போன்று முத்துராமலிங்க தேவர் போனார். இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் அத்தனை பேரும் காந்தி நம்மை அழைக்கவில்லை, யோகியை தான் அழைத்தார், அதனால் அவர்கள் போகட்டும் என்று. அடுத்தது கருணாநிதி அழைத்தார், வாருங்கள் என்று. யோகியன் அத்தனை பேரும் ஒதுங்கி கொண்டான். அயோக்கியன் அத்தனை பேரும் ஐயோ நம்மளதான் கூப்பிடுறாரு தலைவர் கருணாநிதி, நம்ம தான் போகணும் சொல்லி இன்னைக்கு அத்தனை பேரும் திமுகவில் இருக்கிறான். பாருங்க, பாலியல் குற்றம் செய்யறவன் யாரு? திமுகவில் இருக்கிறான். தமிழக அரசால தடை செய்யப்பட்ட லாட்டரியை விற்கிற முதலாளி யார் பக்கம் இருக்கிறான்? திமுகவில் இருக்கிறான், மார்டின். அதே போல கஞ்சா புழக்கம், போதை, பட்டமின், கடத்தல், சாதிக் பாஷா யார்கிட்ட இருக்கிறான்? திமுகவில் தான் இருக்கிறான். அதே போன்ற பாலியல் குற்றவாளி யார்கிட்ட இருக்கிறான்?
திமுக காரங்கிட்ட தான் இருக்கிறான், அவங்கிட்ட தான் போட்டோ எடுக்கிறான். அத்தனை பேரும் பாருங்க, ஸ்டாலினுக்கு சால்வ போறதும், ஸ்டாலின் கிட்ட புக்கை கொடுக்கறதும், உதயநிதிக்கு சால்வ போறதும், உதயநிதிக்கு பரிசு கொடுக்கறதும், இப்படியாப்பட்ட திருடர்களை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக கட்சி. நடுநிலை தவறாத திமுக சார்ந்தவர்கள், அண்ணா திமுக சார்ந்தவர்கள், நீங்கள் உண்மையை கூற வேண்டும். இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சொல்றேன், அரசு பள்ளியை விட தனியார் பள்ளி அதிகமாக இருக்கிறதா இல்லையா? தெருவுக்கு தெரு அரசு கல்லூரியை விட தனியார் கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் திமுக அண்ணா திமுக மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு போட்டியாக ஒரு பள்ளி அதிகமாவது இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில நமக்கான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பள்ளிகள் இந்த அரசால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதே போன்று கல்லூரிகள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரகாரம் இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏற்ற எண்ணிக்கை ஏற்றவாறு அரசு கல்லூரி அதிகமாக இருக்கிறதா? இதில் ஏதாவது திமுக பார்த்து அண்ணா திமுக மாத்திக்க முடியுமா? உன் ஆட்சியில 10 அரசு கல்லூரி இருந்தது, என் ஆட்சியில 20 அரசு கல்லூரி இருக்கிறது. உன் ஆட்சியில 200 அரசு பள்ளி இருந்தது, என் ஆட்சியில 300 அரசு பள்ளி இருந்தது. இப்படின்னு திமுக தலைமையில மாத்தட்டி சொல்லிக்க முடியுமா? அப்படி நடந்திருக்கிறதா? இன்னைக்கு இங்க யார் இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினரா? கருணாநிதி. அதே போன்ற கை கட்டிய தொழுவில் மினிஸ்டர் இருக்கக்கூடியவர் யாரு? தாமோ அன்பரசன். இன்னைக்கு அடித்தட்டு மக்களுக்கு என்ன வேண்டும் முக்கியம்? நீங்க எதை சொல்லி வந்தீங்க? நாங்கள் வந்தால் தரமான சாலையை போடுவோம், தூய குடிநீர் தருவோம், எங்க பார்த்தாலும் மின் விளக்கு எரியும், ரோடு ரப்பர் ரோடாக இருக்கும், எங்க பள்ளம் எங்க மேடு இருக்குதுன்றதே தெரியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பொன்னூச்சல் போல் நீங்கள் ஆடுவீர்கள், நீங்கள் சொர்க்கத்தையே உங்க கண் முன்னாடி நிப்பாட்டு பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ரோட்ல போறவன் எவனா வீட்டு போய் திரும்ப முடியும் உறுதி கொடுக்க முடியல பொதுமக்களால. இன்னைக்கு ரோடு எப்படி இருக்குது? பம்மல் நல்ல தம்பி ரோட பாருங்க, எங்க ரோடு இருக்குதுன்னு தெரியல, எல்லா இடத்துலயும் பள்ளம் தான். அதே மாதிரி அனகாத்தூர் வரையும் பாருங்க, எங்க பார்த்தாலும் பள்ளம் தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ முதல் கொண்டு மினிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் தாமா அன்பரசு முதல் கொண்டு இந்த சொந்த தொகுதி தான் இருக்கிறாங்க. எங்கேயாவது பம்மல் அனகாத்தூர் ஏன் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா இடத்திலும் ஒரு தூய குடிநீர் கிடைக்குதா? ஒரு தரமான தார் சாலை இருக்கிறதா? சுத்தமான சாலை விட குண்டு குழி தான் எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்குது. இதான உண்மை. அது ஒரு பக்கம் போட்டோம். ஏங்க, இருக்கப்பட்டவன் கார்ல போவாங்க, இருக்கப்பட்டவன் என்னென்ன வண்டியிலே போய் நிற்கிறான். ஆனா இன்னைக்கு பொருளாதாரத்தை பிற்படுத்தப்பட்ட மக்கள் நம்ம தான் அதிகமா இருக்கிறோம். இன்னைக்கு அனகாத்தூர் பேருந்து நிலையத்துலங்க, அங்க அந்த அரசு பஸ்ல போறவங்க யாரு? அரசு பஸ்ல போறவங்க யாரு? நம்மளை போல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் இழைக்கப்பட்ட மக்கள் தான் போறாங்க. ஆனா அந்த இடத்துல போய் ஒரு பெண்மணி 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாதுங்க. அங்க ஒரு சிறுநீர் கழிக்க கூட பாத்ரூம் கிடையாது. இதே அனகாத்தூர் பேருந்து நிலையத்துல சிறுநீர் கழிக்க ஒரு இது கிடையாதுங்க, கழிப்பறை கிடையாதுங்க. ஒரு ஆம்பளையாச்சும் பரவாயில்ல, எங்கன்னா ரோட்ல நின்று கூட துணியை தூக்கிட்டு ஒண்ணுக்கு அடிப்பான். பொம்பளைக்கு எங்கங்க போவோம்? நம்ம அக்கா, நம்ம அம்மா, நம்ம தங்கச்சி எங்கங்க போவாங்க? இதே அனகாத்தூர் பேருந்து நிறுத்தத்துல, அதே போல பல்லாவரம் பேருந்து நிறுத்தத்துல எங்க கழிவறை கிடையாதுங்க. நம்ம அக்கா முழுவாம இருப்பா, நம்ம தங்கச்சி முழுவாம இருப்பா, நம்ம அம்மா நடக்க முடியாம இருப்பாங்க, நம்ம பாட்டி நடக்க முடியாம. இவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு சொல்லி தானே வந்தாங்க திமுக காரங்க, அண்ணா திமுக. இவங்களுக்கு தானே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு நடக்கிறோம். இந்த 65 வருஷமா 58 வருஷமா குறைஞ்சபட்சம் ஒரு சிறுநீர் கழிக்க ஒரு கழிப்பறையாச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த காரி மூஞ்ச அரசு. இதை சொல்லுங்க. நடுநிலை தவறாத திமுக அண்ணா திமுக சொல்லுங்க. பொழிச்சலூர்ல என்ன நிலைமை எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு கழிவறை இருக்குதா இல்ல ஒண்ணுக்கு போறதுக்கு பாத்ரூம் இருக்குதா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பல்லாவரம் அந்த மெயின் ரோட்ல டெய்லியும் 100கணக்கான 1000கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போய்கிட்டு வந்து இருக்கிறாங்க. ஒரு கழிவறை கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் நேர்த்தியா இருக்கிறோம். 10 ரூபாய்னா 10 ரூபாய் கொடுக்குறோம், 8 ரூபாய்னா 8 ரூபாய் கொடுக்குறோம், 9 ரூபாய் 9 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து பயணம் மேற்கொள்றோம். ஆனா நம்ம மக்களுக்கு கழிவறை கிடையாது. அனகாத்தூர் பகுதி நடந்த உழைக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதி. ஆனா அங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் கழிவறை கிடையாது. இங்க எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க, எத்தனை பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க, எத்தனை சேர்மன் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாரு, பக்கத்திலேயே மினிஸ்டர் இருக்கிறாரு. இது கூட தெரியாதா? நீ ஒரு மக்களுக்கு ஒரு கழிவறை கட்டு தர முடியல, ஒரு அடிப்படை ஒரு சாலையை போட்டு தர முடியல. நீ அடுத்தது நீ என்ன பண்ண போற? எதுவா இருந்தாலும் என்ன கேளுங்க, எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா என் சட்டையை பிடிச்சி கிழிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே. இன்னைக்கு நிலைமை என்ன? அம்மன் நகரெல்லாம் கண்ணு மூடிட்டு போனா பாடியை தான் தேடணும். இந்த அம்மன் நகர்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ மோசமா இருக்குது.
நல்ல தம்பி ரோடு பாத்தீங்கன்னா எங்க ரோடு இருக்குதுன்னே தெரியல. எல்லா ரோடும் குண்டும் குழிதான். இதுதான் இன்னைக்கு பல்லாவரத்தினுடைய நிலைமை. ஆனா மறுபடியும் இவங்க என்ன சொல்ல போறாங்க, எலெக்ஷன் வந்த உடனே நீங்க ஓட்டு போட்டு என் சட்டையை பிடிச்சி கேட்கலாம் அப்படின்னுவாங்க. யார் இப்ப போய் அவங்க சட்டையை பிடிச்சது? இவங்க எத்தனை வாட்டி இங்க வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு பம்மலுடைய நிலைமை என்ன, இன்னைக்கு பொழிச்சலுடைய நிலைமை என்ன, அனகாபுத்தூருடைய சந்து வந்து தெருக்களுடைய நிலைமை என்ன? ஒரு இடத்துலயாச்சு இந்த ரோடு தரமா இருக்குதுன்னு யாருன்னா ஒரு கட்சிக்காரன் நாளைக்கு பட்டியல் இட்டு சொல்லிட்டோம். நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் இதே இடத்துல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு நகராட்சி இருக்குது, பல்லாவரம் நகராட்சி இருக்குது, பம்மல் பேராட்சி இருக்குது, அனகாபுத்தூர் பேராட்சி இருக்குது. சீட்ல ஒருத்தம் கூட உட்கார்றது கிடையாது. அத்தனை பேரும் கட்டி கமிஷன் தான். ஒரு வரி போட முடியல, அதுக்கு எவ்வளவு கொடுப்ப? ஒரு பாதாள சாக்கடை கனெக்ஷன் எவ்வளவு கொடுப்ப சொல்லு, போட்டு தரேன். இத்தனைக்காக நம்ம வந்து நகராட்சி கட்ட வேண்டிய பணத்தை நம்ம கட்டிடுறோம். எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட். அப்படி இருந்து நம்மளால கனெக்ஷன் கொடுக்க முடியல. எவ்வளவு பணம் கொடுப்ப? ஒன்லி ஊழல் ஊழல் லஞ்சம் 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 தான். இதுக்கு யார் காரணம்? நாமளும் ஒரு காரணம். அவன் கொடுக்குற 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குறதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியல. இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் நம்ம கேட்க முடியல. ஒரு கவுன்சிலர் சொல்றான், ஏய் ரோடு சரியா இல்லைன்னா அந்த ரோட்ல கத்தி நின்று பேசுற வச்சுக்காத, செருப்பு பிஞ்சுக்கும். உன் தெருவில் வந்து எனக்கு சும்மா ஒன்று ஓட்டு போடல, ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், பாத்தியா வணக்கம் பண்ணியா போய்கினே இங்க ரோட்ல நின்று கேட்கறது அப்படிலாம் பேசாதன்றான். பாருங்க, நம்ம ஓட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலர் நம்மளை செருப்பால் அடிக்கிறான். இதுதான் நிலைமை. அந்த காலத்துல வந்து என்ன நினைச்சாங்கன்னா, மக்கள் வந்து ஒரு தூய குடிநீர் குடிக்கணும், ஒரு தரமான ரோட்ல போனோம், அவங்க இருக்கக்கூடிய வெளிச்ச பகுதியில் வந்து வெளிச்சம் இருக்கணும், அவங்களுக்கு மின்சாரத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாள் வந்து ஒரு காலத்துல சேவை தான் முதன்மையா இருந்தது. ஆனா இன்னைக்கு பணத்தை போட்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கலான்ற தேவையதான் மாறி போச்சு. இன்னைக்கு கவுன்சிலர்கள் என்ன ஆகிப்பட்டாங்கன்னா, ஏலம் போட்டு எடுக்கிற அளவுக்கு எவன் பணம் அதிகமா செலவு பண்ணா வரலாற்று ஜனநாயகமே இன்னைக்கு தோற்று போச்சு. இன்னைக்கு ஜனநாயகமே பணநாயகமா மாறி போச்சு. இதான் இன்னையோட நிலைமை. இதை மாற்றி அமைக்கணும்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவனால மட்டும்தான் முடியும். ஏன்னா நாங்க காசை நம்பி வந்தவர்கள் கிடையாது, மக்களுக்காக சேவை செய்ய முன் வந்தவர்கள். எங்களுக்கு தேவை எங்களை அடுத்த தலைமுறையாச்சு நல்லா இருக்கணும்ன்ற இடம் தான். அதுக்காக தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். தெருக்கு தெரு சந்திக்கு சந்தி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம் இந்த 60 ஆண்டு காலமா இந்த திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஓட்டு போடுறோம். ஏதாவது வளர்ந்துருக்கிறதா? அரசு பள்ளிகள், அனகாபுத்தூர் பள்ளியோ, பம்மல் பள்ளியோ, பொழிச்சலூர் பள்ளியோ, இல்ல பல்லாவரம் பள்ளியோ ஏதாவது தரம் உயர்த்தப்பட்டிருக்கா? இல்ல 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை தான் இன்னைக்கும் பொழிச்சலூர்ல இருக்குதா? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பொழிச்சலூர்ல மக்கள் தொகை தான் இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு இருந்த அரசு பள்ளி தவிர கூடுதலா ஒரு பள்ளி திறந்து இருக்கிறாங்களா? அனகாபுத்தூர்ல 20 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் முன்னாடி இந்த அரசு பள்ளியை தவிர இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை ஏற்ற பிரகாரம் ஒரு அரசு பள்ளியை திறந்து இருக்கிறாங்களா? ஆனால் தனியார் பள்ளிகள் மட்டும் எப்படி தெருக்கு தெருக்கு புற்றுச்சல் போல வளர்ந்துருக்குது. இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு பள்ளிகள் தரங்கட்டு போனதுக்கு காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள் தான். நாம் அவர்கள் கொடுப்போம் அந்த 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் இன்னைக்கு ஒரு நாள் விலை போறது காரணத்தினால தான் இன்னைக்கு நம்ம நடு ரோட்ல நின்று நம்ம அவலப்பட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு போதுமான அரசு மருத்துவமனைகள் கிடையாது. மருத்துவமனையில 24 மணி நேரம் டாக்டர் இருக்காங்களா? அரசு மருத்துவமனையில கிடையாது. அரசு ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போனாலுமே ஒரு கடிதம் எழுதி கொடுத்துறாங்க, இங்க எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை, நீங்க வேற எங்கன்னா போயிடுங்கன்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துறாங்க. இதுதான் நிலைமை. அப்போ நமக்கான அரசை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் அதுக்கு முன்னாடி வரணும். மறுபடியும் இந்த திமுக அண்ணா திமுக ஓட்டு போறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நாம் ஓட்டாண்டியாக தான் மாறுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும் என் உறவுகளே, என் தோழர்களே. அண்ணா திமுக காதுல இருக்கிற கடுக்கட் மட்டும் தான் அறுத்துக்கிட்டு போவான், ஆனா திமுக காதே அறுத்துட்டு போயிடுவான். இதுதான் ஆண்டாண்டு காலமா நடந்து கொண்டு இருக்குது. அதாவது செடி மேல இருக்கும், உள்ள வேர்கள் இருக்கும். ஆனா அண்ணா திமுக என்ன பண்ணுவான்? செடியை விட்டுருவான், என்னது வேர்களை எடுத்துக்குவான், செடியை விட்டுருவான். ஆனா திமுக அப்படி கிடையாது, செடி மேல அப்படியே தான் இருக்கும், ஆனா உள்ள கிட்ட அப்படியே எடுத்துருவான். இவர்கள் 2 பேருக்கு நாம் ஓட்டு போடுவதன் மூலமாக நாம் நிராயுத பணியாக தான் இன்னைக்கு வரை இருந்து இருக்கிறோம். இதுக்கு ஒரு மாற்றம் வரணும். எப்படி காங்கிரஸை ஒழிச்சு கட்டி ஒரு திமுக வந்ததோ, எப்படி திமுக ஒழித்து கட்டி அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில ஒரு அண்ணா திமுக வந்ததோ, இன்னைக்கு இவர்களை ஒழித்து கட்டி செந்தமிழ் சீமான் தலைமையில நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைய வேண்டும். அப்பதான் மக்களுக்கான தீர்வு கிடைக்கும். எண்ணி பார்க்க வேண்டும் என் உறவுகளை, உழைக்கும் மக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சூதாடி எங்க இருக்கிறான்? திமுக கிட்ட தான் இருக்கிறான். கள்ள சாராயம் விற்கிறவன் யார்கிட்ட இருக்கிறான்? திமுக கிட்ட தான் இருக்கிறான். எங்கேயாவது நம்ம சிந்திச்சு பார்த்துருப்போமா? கள்ள சாராயம் விற்கிறவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது கள்ளக்குறிச்சியில நடந்தது.
கள்ளசாராயம் குடிச்சு செத்தவனுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் இல்ல, கள்ளசாராயம் வித்தாம பாருங்க அவனுக்கும் 10 லட்சம் ரூபாய். யாருடைய அந்த பணம் 10 லட்சம்? குடிச்சவனுடைய 10 லட்சம் வரி பணம் மட்டுமல்ல, இந்த குடி போதைக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணம் அவனுக்கு போயிருக்குது. இது யாருடைய பணம்? நீ கொடு, திமுக பணத்தை எடுத்து கொடு. நீ எதுக்கு உழைக்கும் மக்களுடைய பணத்தை எடுத்து கொடுக்குற? 10 லட்சம் நைட்டும் பகலும் தெரியாம கடல்ல மீன முடிக்க போறான் நம்ம ராமேஸ்வரம் மீனவன். அவன் செத்து போனா கூட இந்த அரசு 5 லட்சம் கொடுக்க மாட்டேன், 2 லட்சம் கொடுக்க மாட்டேன். ஆனா கொழுத்து போய் சாராய் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறான் இந்த அரசு. இப்படியாப்பட்ட அரசு நமக்கு தேவையா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு லாட்டரி தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனா லாட்டரி முதலாளி மார்ட்டின் யார் பக்கம் இருக்கிறான்? ஸ்டாலின் சால்வ போடுறான். இன்னைக்கு கஞ்சா போதை பழக்கத்துக்கு எதிராக நாம் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி கொடுக்கிறாரு. ஆனா கஞ்சா போதை விற்கிற அந்த சாதிக் பாஷா யார்கிட்ட இருக்கிறான்? முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இருக்கிறான். அதே போல பாலியல் அத்துமீறல் பண்றவன் யாரு? துணை அமைப்பாளர் ஞானசேகரன். பாத்தீங்களா, சென்னையில ஒரு மாணவிய பாலியல் பலாத்காரம். இப்படியாப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி, இப்படியாப்பட்ட கட்சி தான் அதிமுக கட்சி. இந்த 2 கட்சிகளும் ஒழித்து கட்டுவதை தவிர வேறு எதுவும் ஒரே ஒரு முறை அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கு இந்த உழைக்கும் மக்கள் வாய்ப்பு தர வேண்டும். என் உறவுகளே, சிந்தித்து பாருங்கள். கட்சி மறுபடியும் எலெக்ஷன் வரப்போது இவங்க மாறி மாறி என்ன சொல்ல போறாங்க? கட்சி தீப மீட்போம், முல்லை பெரியார் அணை உயர்த்துவோம், காவிரி நீரை பெற்று தருவோன்னு. இதுவரை இவங்க என்ன பெற்று கொடுத்துருக்காங்க? என்ன பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க? காவிரி தரம் மறுக்கக்கூடிய அந்த கர்நாடக காங்கிரஸ் ஆதரவாக இவங்க பிரச்சாரம் பண்றாங்களே தவிர நம்ம மக்களுக்காக எதிர்த்து இவர்கள் போராடவில்லை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு திமுக அரசால தமிழ்நாடு ஏதாவது வளர்ந்துருக்குதா? 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்தது. அந்த அதிமுக ஆட்சி சரியில்லை சொல்லி நம்ம தூக்கி போட்டோம். இப்ப திமுக வந்திருக்குது. எதனா பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்குதா? பாமாயில் விலை குறைஞ்சிருக்குதா? ஏதாவது ஒரு விலை குறைஞ்சிருக்குதா? நாம் தான் இதை ஒவ்வொரு வாட்டியும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர இந்த மாற்றத்திற்கு தீர்வு நம்ம தான் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு ஒரே வழினா இன்னைக்கு செந்தமிழன் சீமானை தவிர இன்னைக்கு மாற்று ஒருவர் இல்லை. உறவுகளை இதை நாம் எண்ணி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய சங்கதிகள், நம்முடைய தலைமுறைகள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஒரு புதிய ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இவர்கள் கொடுக்கக்கூடிய 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு தொடர்ச்சியா நாம் விலை போவோமானால் நாளை நம்ம சங்கதிகள் அனாதையாக்கப்படுவார்கள். இன்னைக்கு பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல்ல ரிட்டர்ட் ஆகிறவங்களுக்கு ஆள் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு போக்குவரத்துல ரிட்டர்ட் ஆகிறவங்களுக்கு பதிலாக ஆள் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாமே தனியார் பயம், தாராள பயம். இதுதான் அரசாங்கத்தில் ஆள் எடுக்கிறதே கிடையாது. காவல்துறையை தவிர்த்து வேற எந்த அரசாங்க துறையிலும் ஆள் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர் ஆட்சியாளர்களுக்கு ஒரு ரவுடி துறை தேவை, அது காவல்துறை. எவனா எதிர்த்து பேசுனா அவன் மேல சிறை போறது, வழக்கு போறது. இதுக்கு காவல்துறை தேவை. அதுல ஒருத்தர் கூட குறைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு திமுக அதிமுக பலப்படுத்துற ஒரே துறை காவல்துறை தான், வேற எந்த துறையுமே கிடையாது. மருத்துவமனையில மருத்துவர்கள் கிடையாது, கவர்மெண்ட் அரசு பணியில ஆசிரியர்கள் கிடையாது, அதே மாதிரி கல்லூரியில போனா அரசு பணியாளர்கள் கிடையாது. ஏங்க இதே திமுக அரசு தாங்க 10,000 பேர் பணியாளர்களை கொண்டு வந்தான். இதே திமுக தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. எந்த திமுக 10,000 பணியாளர்களுக்கு நாங்கள் ஆட்சியில் அரசு வேலை கொடுப்போம் சொன்ன இந்த திமுக இன்னைக்கு வரையும் அந்த 10,000 பணியாளர்களுக்கு வேலை கொடுக்கலங்க. இன்னைக்கு வரையும் அவன் கோர்ட்டு கேஸ் நடந்து கிடக்கிறான். இதுதான் திமுக. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு மாற்றம் அவசியம், நமக்கு ஒரு மாற்றம் தேவை, நமக்கு ஒரு நல்ல நாடு அமைய வேண்டும், அது ஒரு வல்லரசாக வேண்டும். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆற்று மணலை கொள்ளையடிப்பவன் யார்? திமுக, அதிமுக. ஆற்று மணலை கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவன் யார்? எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான். கனிம வளங்களை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்றவன் யார்? மலையை மணலாக்கணும், மலையை அடிச்சு நொறுக்கணும், அதை வாரணும் சொல்லக்கூடியவர் யார்? இந்த திமுக, அதிமுக. இவர்கள் காலகட்டங்களில் தான் இந்த மலையினுடைய கனிம வளங்களை குட்டி சவராக்கி மலைகளை இல்லாமல் போனதுக்கு காரணம். இது யாராலும் மறுக்க முடியுமா? மலைகளை யாராலும் உருவாக்க முடியுமா? அப்போ இருக்கின்ற கனிம வளத்தை பாதுகாக்கணும். நம்மளுடைய நாள் நம்ம மட்டும் நல்லா அரிசி சொல்லணும் போதாதுங்க, நம்ம குழந்தைங்க நல்லா அரிசி சொல்லணும். இன்னைக்கு சொல்லுங்க, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற பொருள் நஞ்சு இல்லாத உணவா? தக்காளி நஞ்சு இல்லாத தக்காளியா? அரிசி நஞ்சு இல்லாத அரிசியா? காய்கறி நஞ்சு இல்லாத காய்கறியா? அத்தனையுமே விஷம். விஷத்தை நம்ம உட்கொண்டு இருக்கிறோம். இந்த விஷத்தை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு விட்டு போறோமா? இதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்ய போற கடமையா? மறுபடியும் இந்த குப்பையை அகற்ற வேண்டாமா? ஒரு தரமான ஒரு நிலத்தை உருவாக்க வேண்டாமா? அதுக்கு நமக்கு கடமை வேண்டாமா? அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவன் மட்டுமே நமக்கு தீர்வு. நமக்கு இன்னைக்கு கடவுளாக, நம்மை காக்கும் கடவுளாக, ஒரு நிலைக்கலாக இருக்கக்கூடியவன் செந்தமிழ் சீமான். அவனையும் நீங்க விஜயகாந்த் போல அனுப்பலாம் போல அனுப்பிச்சிடாதீங்க. அப்புறம் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கடவுளே வந்தா கூட இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது.
கடவுளே வந்தா கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுங்க. விஜயகாந்த சுடுகாட்டுக்கு அமிச்ச மாதிரி நீங்க சீமானையும் சுடுகாட்டுக்கு அனுப்பணும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா இந்த நாடுக்கு சுடுகாடா போவது யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையுமே தடுக்க முடியாது. இதை எழுதி வச்சுங்க. இந்த நாடை நாம் பாதுகாக்கணும். நாளைக்கு நம் தலைமுறைக்கு விட்டு செல்லணும். காடு வேணும், மழை வேணும், மணல் வேணும்னா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். உங்களுடைய நிகழ்காலத்தை பாருங்க. நம்ம இனத்துக்காக உழைச்ச நம் தலைவனுடைய அந்த இனத்தையே அழித்து கொண்டவன் காங்கிரஸ், அதுக்கு துணை நின்றவர்கள் இந்த திமுக கூட்டணி. அதே போன்று நம் தமிழகத்திலே வனத்தை காட்டை காத்தவன் நம் முப்பாட்டன் வீரப்பன், அவனை கொன்றவன் இதே அண்ணா திமுக. நாட்டை காத்தவனையும் கொன்று விட்டான் திமுக காங்கிரஸ் கூட்டணி. நம்மளுடைய வனத்தை காத்தவன் வீரப்பனையும் கொன்று விட்டான் அண்ணா திமுக கூட்டணி. இனி மிச்சம் இருக்கக்கூடிய நிலத்தை ஆச்சு நாம் பாதுகாக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை அடிச்சு துரத்துனா இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. இதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு சொந்த இடம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு இடம் கிடையாது. இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்லுது 4 கோடி பேர் வட இந்தியக்காரன் வந்துட்டான். ஏற்கனவே நம்ம 9 கோடி பேர் பாதி வட இந்தியா வந்துட்டான். நாளைக்கு அத்தனை பேருக்கும் ஓட்டு வந்துச்சுன்னா பிஜேபியா காங்கிரஸா தீர்மானிக்கிற உரிமை வட இந்தியனுக்கு வந்துடும். நாளைக்கு நம்ம சொந்த மண்ணிலேயே நம்மளை செருப்பால் அடிப்பானுங்க. இதை நம்ம பார்க்கணும். நீங்க விருப்பப்படுறீங்களா? இல்ல இவங்களை இருந்து நம்ம நாட்டை காக்கணும், நம்மளுடைய சங்கதிகள் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ் ஆள்வதற்கு நம்ம வழிவிட போறோமா? இதை நம்ம மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இதுக்கு கொழிச்சலூர் பகுதியை வந்து ஒரு தொடக்கமா வச்சுக்கணும். என் உறவுகளை 2026 500 கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கங்க. ஆனா ஓட்டு இந்த தலைமுறையின் கடைசி வருங்காலமா இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இழந்த நிலத்தை மீட்க நாம் அனைவரும் ஒன்றிருப்போம். நாம் தமிழர்.